இரு எண்களினுடைய மீபோவா மீசிமா கொடுத்துருக்காங்க. ஒரு எண் கொடுத்துட்டு இன்னொரு எண் என்னென்னு கண்டுபிடிக்கிறது. இது ஸ்டாண்டர்டான கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. HCF ஆஃப் தட் நம்பர், எல்சிஎம் ஆஃப் தட் நம்பர், 2 நம்பருக்கு அதோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதனோட ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்க போகிறாங்க. எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 நம்பர் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய எல்சிஎம் மற்றும் HCF இரு எண்களினுடைய பெருக்கல் பலனானது அதனுடைய எல்சிஎம் மற்றும் HCFனுடைய பெருக்கல் பலனுக்கு சமம். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் LCM of that number and HCF of that number. ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் LCM and HCF of that number அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். சிம்பிளாக ஒரு எண் 275, இன்னொரு எண் என்னன்னு தெரியல, y கண்டுபிடிக்கணும். இல்லை LCM என்னன்னு கேட்பாங்க, இல்லை HCF என்னன்னு கேட்பாங்க. இதில் 4ல் ஏதாவது ஒரு வேல்யூ விட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்டான கொஸ்டின், ரொம்ப சிம்பிள். போட்டலாமா? LCM எவ்வளோ? 7700 இன்ட்டு HCF வந்து 11. 275 11 டேபிளால் ஈஸியாக கேன்சல் ஆகும். அடிச்சு விடுங்க, 25ன்னு வரும். ஓகேவா? 25ஆல் இந்த 7700 அடிக்கணும் அப்படின்னா அடித்தோம் அப்படின்னா 3 25 75. அடுத்து வந்து 2 20 கேன்சல் ஆகாது, 0 ஆட் பண்ணுங்கள். அப்போ 200 வந்து 8 டைம்ஸ் 25 200. அப்போ 308 அப்படிங்கிறது தான் இன்னொரு நம்பர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா? ஆப்ஷன் சி மார்க் பண்ணுங்கள். அழகாக வந்து 1.5 மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.